100க்கு 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பொருள் வாங்கியிருக்கிறேன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பொருள் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தீங்க. 1, 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் சொல்லியிருந்தீங்க. ஆனா ஃப்ரிட்ஜ விடவே வாஷிங் மிஷின் தேவை வந்து நம்ம வீட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நின்னுட்டு ரொம்ப நாள் துணி துவைக்கவே முடியல. அது இதையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. அதுவும் இப்போ உடம்பு சரியில்ல அப்படிங்கிற காரணத்தினால தான் உடனே வாங்கி குடுத்துட்டாரு. இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். வீடு கட்டும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் வாஷிங் மிஷின் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி பைப்லேருந்து, டேப்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா வீட்ட கட்டி கூட 10 மாசம் ஆகுது. ஆனா வாஷிங் மிஷின் வாங்குற காலமும் சூழ்நிலையும் இப்போ தான் ஒத்து வந்திருக்குது. நான் வாங்குன பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, IFB. இந்த கம்பெனி நேம் வந்து இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லலிதா அக்கா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் இதே மாடல்ல வாங்கியிருந்தாங்க. இதே பிராண்டுல. அவங்க வாங்குனதுக்கப்புறம் அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இத வாங்கியிருந்தேன். முந்தா நேத்தே வாஷிங் மிஷின் வந்துருச்சு. அப்புறம் நேத்து வந்து டெமோ பண்ணி காட்டுனாங்க. அப்புறம் உடனே துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாலுமே சொல்லப்போனா நல்லா அழுக்கு போகுது. இதோட ரேட்டு 35,500. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜ் அது இதுன்னு பார்க்கும்போது 38 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செட் பண்ணும்போது ஃபில்டர் அது இதுன்னு வச்சாங்க. கிட்டத்தட்ட ரவுண்டா 40 வந்துருச்சுங்க.